திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆளாளுக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும், எங்களுடைய தகுதிக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு போன தடவை நீங்க கொடுத்த மாதிரி 6 சீட்டோ 5 சீட்டோ 4 சீட்டோ போதாதுங்க, எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல அதாவது 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அதே போல மற்ற கட்சிகள் மதிமுக, பண்ருட்டி வேல்முருகன் அவரை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் வச்சிருக்காருல, அவருக்கெல்லாம் போன தடவை ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன தடவை வாங்கினதை விட அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுல இந்தியாவில் நாங்கள் 99 எம்பிக்கள் வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் 10 எம்பிக்கள் எங்க கிட்ட இருக்காங்க. ஸோ 40ன்னு எடுத்துக்கிட்டாலுமே நாங்க 4இல் 1 பங்கு எம்பிக்கள் வச்சிருக்கோம், அதனால 5இல் 1 பங்கு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நாங்க பாத்தீங்களா எம்பி சீட்ல 10க்கு 10 ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுத்தாலும் அதுலயுமே நீங்க எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டுகளை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுமே திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை என்றாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்கல்ல, மறைமுகமா எங்களுக்கு இத்தனை இடங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி கன்வே பண்ணும் பொழுது இது போன்ற கோரிக்கைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால தமிழக முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயங்கர டென்ஷன்ல இருக்காராம். ஏன் அப்படின்னா 2017ஆம் ஆண்டுல இருந்தே இந்த கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில ரொம்பவே அணுக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க, இணக்கமா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நம்மளுடைய ஆதரவால தான் உருவாகி இருக்காங்க. அவங்க தனித்து போட்டியிட்டாலோ அப்படி இல்லைன்னா அதிமுக கூட்டணியோ இல்ல வேறு ஏதாவது கூட்டணியில இணைந்து போட்டியிட்டு இருந்தாலோ இத்தனை தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கிடைத்திருப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில நம்ம அவங்கள தொடர்ந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்க வந்து நம்மளை வந்து முக்கியமான காலகட்டத்துல ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளிடுறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்ம தேர்தல் பணிகளை பார்க்கவா இல்ல இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கவா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதாவும், இந்த 2026 தேர்தலில் ஏன் நம்ம தனியா போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்வருக்கு எழுந்துள்ளதாக அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு.